வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி நகர தந்தை ஏதுவார் குபேர் பிறந்தநாள் விழா. அரசு சார்பில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி நகர தந்தை ஏதுவார் குபேர் பிறந்தநாள் விழா அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணகுமார், ரமேஷ், ஆர் பாஸ்கர், தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனை அடுத்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், மாநில பொதுச் செயலாளர் சாமிநாதன், மருது பாண்டியன், மணவாளன், பொதுக்குழு உறுப்பினர் உதயகுமார், சாம்பசிவம், சேகர், நாகசத்யா மற்றும் மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி ஜெயலட்சுமி, முத்தமிழ் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் கோரிமேடு பழைய வாய்க்காலில் 46 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூஜை செய்து துவங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் உள்ள கோரிமேடு வாய்க்காலில் பழைய காங்கிரீட் குழாய் பாலத்திற்கு பாலம் அமைக்கும் 46 லட்சம் ரூபாய் செலவில் இன்று துவங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூஜை செய்து பணியினை துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீராசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூய் பிரகாசம், இளநிலை பொறியாளர் பாரதி, ஒப்பந்ததாரர் மனோகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் கோரிமேடு பழைய வாய்க்காலில் 46 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூஜை செய்து துவங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் உள்ள கோரிமேடு வாய்க்காலில் பழைய காங்கிரீட் குழாய் பாலத்திற்கு பாலம் அமைக்கும் 46 லட்சம் ரூபாய் செலவில் இன்று துவங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூஜை செய்து பணியினை துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீராசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூய் பிரகாசம், இளநிலை பொறியாளர் பாரதி, ஒப்பந்ததாரர் மனோகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரி எல்லையம்மன் வீதியில் உள்ள ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சனமாக நடைபெற்றது. புதுச்சேரி எல்லையம்மன் வீதியில் உள்ள ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியில் சிவனடியார்கள், தங்கமணி ஐயா, திருவாதிகை ராசாபாளையம் ஸ்ரீ ராம பக்த சுந்தர ஆஞ்சநேயர் ஆலய குருக்கள், ஸ்ரீலஸ்ரீ மாணிக்கம் மற்றும் ராஜபாளையம் பன்ருட்டி சந்தோஷ்குமார், இப்ராஹிம்பேட்டை முருகன், பிராங்க் ரிபன்னாத் ஆலய குருக்கள் பரிபாலனர், சிவசக்தி கிருபா மற்றும் பொதுமக்கள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்.
அனுகூலமான அனுகூலம் கட்டி வைக்கிறோம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி.